அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் குவைத்திலிருந்து பேசுகிறேங்க. முகமது ரஃபீக். உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் கேட்பேங்கண்ணே நான். அதனால் நான் அந்த ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நேற்று நேரலையில் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி கேட்டேன். திருமணத்தை பற்றி ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அது முழுமையாக என்னால் கேட்க முடியல. அதாவது இவங்க ரசூலுல்லா இறக்கும்போது ஆயிஷா அவங்களுக்கு வயசு எத்தனை, அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணாங்களா, அதனுடைய விவரத்தை சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை சிறு வயசாக அவங்க இருக்கும்போது திருமணம் செஞ்சாங்க. அவங்க பருவ வயசு அடைந்த பிறகு இல்லறத்தை நடத்தினார்கள். இது அந்த காலத்தில் ஒரு நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம். பிறகு அந்த மாதிரியான திருமணத்தை தடுத்து விட்டார்கள். தனி விஷயம் வைங்களேன். இப்போ அவர் கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் மரணிக்கும் பொழுது அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவனுடைய வயசு சின்னதாக தானே இருந்திருக்கும். நபிகள் நாயகம் மரணிச்சிட்டாங்க. மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாயகுடைய வயசு என்ன, அந்த வயசு இளம் வயசாக இருந்தால் அவர்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைப்படும்ல, அவங்க மறுமணம் செஞ்சாங்களா, அதை பற்றி விளக்கம்னு கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வயசு ஒரு 18 தான் இருக்கும். அப்போ 18 வயசு அவங்க இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் மரணிச்சிடுறாங்க. 18 வயசில் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படும். உடற்கூறு ரீதியான ஒரு விஷயம் அது. அப்போ நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா நாயகி நபிகள் நாயகம் மரணித்த பிறகு வேற ஒரு திருமணம் பண்ணாங்களா கேட்குறாங்க. பண்ணவே இல்லை. எந்த நபியுடைய மனைவிமார்கள் யாரும் வேற திருமணம் பண்ணலை. நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி வேற வேற கணவன்மார்களுக்கு வாழ்க்கைப்பட்டு இருந்தார்கள். ஆயிஷா நாயகியை தவிர இருந்தவர்கள் விதவையான பிறகு தான் நபிகள் நாயகம் செஞ்சாங்க, திருமணம் செஞ்சார்கள். அது முன்னர் வேண்டால் பல கணவர்கள் இருந்திருக்கிறார்களே தவிர, நபிகள் நாயகத்தை திருமணம் முடித்த பிறகு நபிகள் நாயகம் இறந்துட்டாங்கல்ல, இறந்த பிறகு அவங்களுடைய மனைவிமார்களில் நடுத்தர வயசானவங்களாம் இருந்தாங்க. அவங்க வேற கல்யாணம் பண்ணாங்களான்னா வேற கல்யாணம் பண்ணவே இல்லை. இல்லைங்கிறத விட அதுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டுருச்சு இஸ்லாத்தில். என்ன தடை விதிக்கப்பட்டுச்சுன்னா, குர்ஆனில் 33வது அத்தியாயத்தில் 6வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்நபியு அவுலா பில் முமினீன, மூமின்களுக்கு நபி தான் முதல் இடத்தில் உள்ளவர். நம்ம மூமின்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், மின் அன்புசியும், நம்மளை விட நம்ம யாரை நேசிக்க வேண்டும் என்றால் நபியை நேசிக்கணும். முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? நம்மை விட, தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட நமக்கு முதல் இடம் யாருன்னு கேட்டால் முகமது நபி தான் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், அந்த நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் மூமின்கள் அத்தனை பேருக்கும் அன்னையர், தாய்மார்கள், தாயார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ தாயார்னா என்ன அர்த்தம்? அப்போ நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் எல்லாமே எப்போ நபியை மணந்து கொண்டார்களோ, மணந்து கொண்ட உடனே அனைத்து முஸ்லீம்களுக்கும், இன்றைக்கு உள்ள முஸ்லீம்களுக்கு பஞ்சாயத்து இல்லை, அந்த காலத்து முஸ்லீம் தான் மனம் முடிக்கிறது முடிக்காமல் போகிறதுங்கிறதெல்லாம் அவங்க தான் சந்திப்பாங்க. அப்போ நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்குமே, இப்போ வாழுகிற அத்தனை முஸ்லீம்களுக்குமே அந்த நபியுடைய மனைவின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க யார்? அவங்க தாய், உம்மஹாத்துஹும், அன்னைன்னு வந்துடுறாங்க. அதே மாதிரி அவருடைய மனைவிமார்களை அவருக்கு பிறகு நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது என்று தெளிவான கட்டளையும் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவின்னு வந்துட்டார்களே, ஆனால் நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அந்த பெண்களை எல்லாம் முஸ்லீம்கள் எப்படி பார்க்கணும்? நம்முடைய அம்மா என்று பார்க்கணும். அம்மாவை ஒருத்தர் திருமணம் செய்ய முடியுமா? பெற்ற தாயை. அப்போ பெற்ற தாயை எந்த நிலையில் வைத்து நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த நிலையில்தான் நபியின் மனைவியரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றும், அவங்கள நீங்கள் திருமணம் முடிக்க, வேற யாரும் திருமணம் முடிக்கக்கூடாது என்றும் திருக்குர்ஆனில் தெளிவான கட்டளை 33வது அத்தியாயத்தில் இருக்கிறது.
அப்போ இந்த ஒரு கட்டளை இருக்கிறதுனால நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அவங்களுடைய எந்த ஒரு மனைவியும் வேற ஒரு திருமணம் பண்ண முடியாது. பண்ணுவதற்கு யார் முன்வரவும் மாட்டார்கள், அவர்களும் பண்ணவும் கூடாது. அது பெத்த தாயை திருமணம் செய்தது போன்ற ஒரு குற்றமாக ஆகிவிடும் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்போ ஆயிஷா நாயகி சின்ன வயசாக இருந்தாலும் சரி, ஹப்ஸாங்கிறவங்க அதை விட கொஞ்சம் கூட வயசாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய திருமணம் செய்யக்கூடிய வயசுக்குரியவர்களாக இருந்தாலும் சரி தான், அவங்க என்ன செய்யக்கூடாது, எப்போ நபியின் மனைவின்னு வந்துட்டாங்களோ அவங்க இந்த தியாகத்தை பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குத்தானே செய்கிறது. நபியின் மனைவி என்கிற ஒரு காரணத்தை வைத்து அந்த பெண்களுடைய உரிமையை பறிக்கலாமா, அவங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு வரும் என்று சொன்னால், இந்த சட்டங்களை எல்லாம் இது நபிகள் நாயகம் காலத்தில் சொல்லியாச்சு. அந்த மனைவிமாருக்கு தெரியும் பொழுது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாவே கொடுக்க சொல்கிறான். என்ன வாய்ப்பு கொடுக்குறான், நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல. எப்போ நபிகள் நாயகத்துக்கு மனைவின்னு வந்துட்டீங்களோ ஒழுக்கம், பேணுதல், வணக்கம் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணும், இதனுடைய வசதி வாய்ப்புகள் தான் வேணும் என்று நீங்கள் கருதினீர்களேயானால் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. யாருன்னா அப்படி கருதுறீங்களோ வாங்க, வந்தவொடனே நான் என்ன செய்கிறேன், உங்களை அழகான முறையில் விடுவித்து விடுகிறேன். இப்போ தாளைன வாருங்கள், மத்தியுக்குன்ன சர்ரிகுக்குன்ன சராகன் ஜமீலா, அழகிய முறையில் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி அழகான முறையில் நான் விடுவித்து விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் கட்டளை எடுக்கிறது. அதன்படி கூப்பிட்டு சொன்னாங்க, இது எனக்கு மனைவின்னா இப்படி தான் இருக்கணும், உலகம் ஆசை அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் அதை தாண்டி இல்லை நபிகள் நாயகத்தோடு இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும், இவர் மரணிச்சார்னா இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போயிடும், இப்படியான உலக கணக்கு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என் மனைவி இல்லைன்னு அந்த விவாகரத்தை ரத்து பண்ணிடலாம். ரத்து பண்ண பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், யாரை வேண்டாலுங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம், நபியின் மனைவிங்கிற அந்தஸ்து வராது. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பெண்களுக்கு அந்த உரிமையை வழங்கினார்கள். என்ன வழங்கினார்கள், இந்த உலக வாழ்க்கை தான் உங்களுக்கு தேவை என்று எனக்கு மனைவின்னு வருவதாக இருந்தால் அது ரொம்ப ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு வாழணும், உணவே இல்லாமல் 3 நாளைக்கு பட்னையாக கிடந்தால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். உலகத்தினுடைய ஆடம்பரம் கவர்ச்சி இதுகளை எல்லாம் என்னால் செஞ்சு தர முடியாது. இது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஈடுபாடு தான் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் விரும்பி இருப்பதாக இருந்தால் இருக்கலாம். அல்லது நீங்கள் இல்லை இது கஷ்டம், இவருக்கு மனைவியாக வாழ்வது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைத்தீர்களேயானால், எல்லா மற்ற பெண்கள் மாதிரி நீங்கள் கருதினீர்களேயானால், இப்போ இந்த ஒரு விவகாரம் பஞ்சாயத்தெல்லாம் இல்லை, யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நாங்கள் வாழ்வாரத்தை வச்சுக்கிறோங்க என்று நான் அனுப்பிடுறேன். அப்படி எல்லா மனைவியும் கூப்பிட்டு சொன்னாங்க. சொன்னோன்னு நினைஞ்சாங்க, உங்களை விட்டு நாங்கள் வேற ஒன்றை தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று அந்த மனைவிமாரும் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வேற கல்யாணம் பண்ணாமல் இருப்பது உள்பட எல்லாமே அவர்கள் விளங்கி அவர்கள் தங்களுக்கு தாங்களாக சுமத்தி கொண்ட ஒரு விஷயம், பறித்தது கிடையாது. அவங்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி மனைவின்னு ஆக்கி வச்சு கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும், நீ ஒரு வாழ்க்கை இல்லாமல் போகணும்னு மார்க்கம் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்த சான்ஸ், அந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்த பிறகு அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்க, உங்களுக்கு மனைவியாக இருந்து இந்த ஆன்மீக பணி, உங்களிடமிருந்து நாங்கள் கற்ற செய்திகளை மக்களுக்கு சொல்லிக்கொண்டு மக்களுக்கு போதித்து கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தூய வடிவில் சொல்லிக் கொடுக்கிற அந்த பாக்கியம்தான் எங்களுக்கு வேணுமே தவிர எங்களுக்கு எது வேண்டாம், இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி வேண்டாம் என்று எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால உரிமையை பறித்த விஷயமா ஆகாது. அவங்களுக்கு இப்படியான ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னால் இப்படி கேட்கும் பொழுது அழகாக சொல்லியிருப்பார்கள், ஆமாம் இதுக்கு எங்களுக்கு கஷ்டம்தான், என்னை மட்டும் விட்டுருங்க என்று ஒருத்தரை 2 பேரை 3 பேரை சொல்லியிருப்பார்கள். ஒருத்தருமே சொல்லவில்லை. அதே நேரத்தில் அடுத்து என்ன வருது, ஒயின் குன்துன்ன துரிது நல்லாக வர சூழகுவ தாரல் ஆகிறா, நீங்கள் அல்லாவை தேர்ந்தெடுத்தால், அல்லாவுடைய தூதராகிய என்னை தேர்ந்தெடுத்தால், ஒத்தாரல் ஆகிற மறு உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் என்னோட வாழுங்க. இப்போ இன்னல்லாக ஆத்தலில் மூசனாத்தி மின்குன்ன ஆஜ் முஹசினாத்தி மின்குன்ன அஜரன் அலையுமா, இதில் இந்த முடிவை எடுத்தவங்களை அப்படி எடுத்தீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை மறுமையில் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான்.
33வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் இந்த கட்டளையிட்டபடி நபிகள் நாயகம் சொன்னார்கள். சொன்ன பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு நபிகளின் மனைவி என்கிற அந்தஸ்து தான் வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் எல்லா தியாகத்தையும் நாங்கள் செய்வோம், மார்க்கத்திற்காக எங்களுடைய அர்ப்பணிப்பை வழங்குவோம் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட காரணத்தினால அவங்களுடைய மறுமணம் பறிக்கப்பட்டு விட்டது, மறுமண வாழ்க்கைக்கு குறுக்கே நின்றுன்னு சொல்ல முடியாது. அவங்களா அதை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கலாம். இஸ்லாத்தில் உண்டு. எப்படி எல்லாம் உண்டு? இப்போ உதாரணமாக நபிகள் நாயகத்திட்ட ஒரு பெண் வர்றாங்க, என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவர் என்ன விவாகரத்து செஞ்சிட்டாரு, இந்த புள்ள கை குழந்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளை என்னிடமிருந்து பறிக்க பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீ தான் அந்த குழந்தைக்கு அதிக உரிமை படைத்தவள். எது வரைக்கும் என்றால், மாலம் தன்கிஹி, நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணாத வரைக்கும். அப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த புருஷனுடைய ஒரு தாக்கத்தினால் குழந்தையை கவனிக்க முடியாமல் போய்விடும், உன்னுடைய கண்ட்ரோல் குறைந்து விடும், உன்னுடைய ஈடுபாடு குறைந்து விடும். அதனால் நீ வேற கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கு உன் கணவனை விட நீ தான் அதிக உரிமை படைத்தவள் என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதில் என்ன விளங்குது? ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் அவசியமாக இருந்தாலும் ஒரு குழந்தை இருக்கிறது, நம்ம அந்த குழந்தைக்காகவே வாழுவோம், இந்த குழந்தை நல்லது கெட்டதில் ஈடுபடுவோம் என்ற அந்த ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு திருமணம் செய்யாமல் இருந்தார்களே ஆனால் மறுமணம் செய்யாமல் குற்றம் கிடையாது. உரிமை இருக்கிறது. உரிமை இருந்தாலும் அவங்களா ஒரு தவ வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைக்காக வாழுவோம் என்று நினைத்து கொண்டார்களே ஆனால் அப்படி இருக்க அனுமதி இருக்க போய் தான் அந்த வாசகத்தை யூஸ் பண்ணுறாங்க. நீ வேறு கல்யாணம் பண்ணாத வரைக்கும் இந்த பிள்ளை உனக்குரியது, வேறு கல்யாணம் பண்ணாமல் இருக்கலான்னு தான் அர்த்தம். பண்ணிவிட்டால் அப்போ அவருக்கு அதிக தகுதி அவருக்கு கிடைச்சி போயிடும் என்று நபிகள் நாயகம் சொன்ன அந்த செய்தியிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், பெண்கள் ஆண்களுக்கு தான் அந்த மாதிரி உள்ளது தான். பெண்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு லட்சியத்திற்காக திருமணம் முடித்த பிறகு இரண்டாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியத்திற்காக அவங்க தள்ளி போட்டு தவிர்த்து கொண்டு இருந்தார்களே ஆனால் அது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அப்படியான பக்குவப்பட்டவர்களாக நபியின் மனைவியர் இருந்த காரணத்தினால அவங்க எல்லாருக்கும் தாயாக இருக்கத்தான் விரும்பினார்களே தவிர யாருக்கும் மனைவியாக இருக்கிறத அவங்க தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் எந்த ஒரு பெண் உரிமையும் பறிக்கப்படலை என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.